கைஸ் திஸ் இஸ் நிஃப்டி டீம். கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவல் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவலும் என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது நம்ம சேனலில் காலையிலே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிவிடுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான மிக முக்கியமான அப்டேட்ஸ் வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, அட்வான்ஸ் லெவல் நம்ம என்எஸ்சி சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, அதை வச்சு எப்படி இன்ட்ராடேயில் அக்யூரஸியாக ட்ரேட் எடுக்கிறதுன்ட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் 22,475. நம்ம எப்போதுமே ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,510. ஆக்சுவலாக மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட் எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை. இன்சைட் மார்க்கெட்டுனாலே கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அர்ஜென்ட் படக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது 22,510 இருக்கும்போது 22,500, 22,450 கால் இந்த மணி, மேலே பார்த்தீங்கன்னா 22,550 புட்டு இந்த மணி. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்ததுனால, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்ததுனால நம்ம கால் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இன்சைட் மார்க்கெட் அப்படின்றதுனால நம்ம ரெண்டு சைடும் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு விஷயம், இன்றைக்கி என்எஸ்சி சைட்டில் நிஃப்டி 50யோட அப்டேட்ஸ் ஓடிட்டு இருந்ததுனால நம்மளுக்கு நிஃப்டி 50யோட டேட்டாஸ் காலையில் கிடைக்கல. அதனால் அட்வான்ஸ் லெவல் நம்மளால் எடுக்க முடியல. நம்ம பிஇபி லெவல் அண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே அப்டேட் பண்ண முடியல. நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:15 அந்த மாதிரி டைமில் தான் நம்மளுக்கு வந்து சைட் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணோம். ஓகேங்களா? அதுவும் இன்றைக்கி என்ட்ரி லேட் ஆனதுக்கு ஒரு காரணம். அதுவும் ஒரு நல்லதுக்கு தான். ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட் பொறுமையாக தான் என்ட்ரி எடுக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ட்ரி நம்மளுக்கு எப்போ கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10:15 தான் நம்ம டேட்டாஸ் நம்ம கைக்கு வந்தது. டேட்டாஸ் வந்து என்எஸ்சி சைட்டில் ஓப்பன் ஆச்சு. 10:15 சம்திங்கில் தான் ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக 10:15 மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,475. அதாவது பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தது, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருந்தது. ஓகேங்களா? அதனால் நம்ம போய்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 480ன்ற காலை தான் நம்ம போய் பார்த்தோம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்குது. அதனால் நம்ம போய் காலை தான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தது. ஓகேங்களா? ஆக்சுவலாக காலால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அவனால் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல அப்படின்னா தான் நம்ம போய்ட்டு புட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இது ஆக்சுவலாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டேட்டா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆக்சுவலாக நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இங்கே. ஓகே, இப்போது சரியாயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தது 10:15 டைம். கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 10:15க்கு மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தது. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குது. அதனால் நம்ம காலை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். கால் வந்து ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை, இல்லை அவன் வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான், அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம போய்ட்டு புட்டியும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து 10:15 மணிக்கு மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருந்தது மார்க்கெட். 10:05க்கு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 158ன்றது நம்மளுக்கு ஒரு அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக 450 காலோட ஓப்பன் ப்ரைஸ் 200. இவன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு கீழே தான் இருந்தான் இவன். ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தாலும் இவன் வந்து பாசிட்டிவாக இல்லை, ப்ரீமியம். ஓகேங்களா? 450 கால்ன்றவன் ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே தான் இருந்தாலும் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்தாங்க. ஓகேங்களா? அதனால் இவனை எடுத்தோம் நம்ம.
ஆக்சுவலாக 158ன்ற இடத்துல ஆக்சுவலாக நம்ம 160 165 தான் எடுத்துருக்க முடியும். நம்ம என்ட்ரி எடுத்திருந்தால் கண்டிப்பாக ஓப்பன் வரைக்கும் தான் டார்கெட் வைக்க முடியும். ஏன்னா ஓப்பனுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் அது வரைக்கும் தான் போய் டச் பண்ணுவான். அதை உடச்சி திருப்பியும் அதில் புல் பேக் ஆகி போனால் தான் 2வது திருப்பியும் மார்க்கெட் திருப்பியும் மேலே போகும். அதே மாதிரி தான் ஆச்சு. ஆக்சுவலாக 165ன்ற இடத்துல தான் நம்ம என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஓகே, எக்ஸாக்டாக நம்மளுக்கு டேட்டாவும் அப்போ தான் கிடச்சிது. 10:10 தான் என் டேட்டாவும் கிடச்சிது நம்மளுக்கு. ஆக்சுவலாக 158ன்ற இடத்துல என்ட்ரி எடுத்தோம் நம்ம. ஆக்சுவலாக அவன் பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் போனான். ஒரு 40 பாயிண்ட் கிட்ட போயிட்டான் மார்க்கெட்டு. 40 அசால்ட்டாக போயிடுச்சு மார்க்கெட் 210 வரைக்கும். நம்ம ஆக்சுவலாக இதில் ஒரு 25 பாயிண்ட் 30 பாயிண்ட் கிடச்சாலே போதும். ஏன்னா நம்ம 200 வரைக்கும் தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 160 அப்படின்னா கூட ஒரு 30 பாயிண்ட் 190, 200 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் டார்கெட். அது உடைப்பானா உடைக்க மாட்டானா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? அவன் பாருங்கள் உடச்சி திருப்பி அங்கேயே சஸ்டெயின் ஆகிறான் பாருங்கள். இந்த மாதிரி சஸ்டெயின் ஆகும்போது மார்க்கெட்டும் எக்ஸாக்டாக பாசிட்டிவாக தான் இருந்தது. ஓப்பனுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. அதனால தான் இவன் புல் பேக் ஆகி திருப்பியும் ஒரு டார்கெட் கொடுத்தான். ஓகேங்களா? பாருங்கள் 200ல் புல் பேக் ஆகி திருப்பியும் 250 வரைக்கும் போனான். நீங்கள் 200ல் சப்போஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் 85 தான். ஓகேங்களா? 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். ஆனால் மார்க்கெட் அங்கெல்லாம் வரல ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஆக்சுவலாக இதை உடச்சி புல் பேக்கில் நிற்கலை, இங்கே உடச்சிட்டான். அதேமாதிரி இங்கே வரான், இங்கேயும் உடச்சிட்டான். கீழே இங்கே நிற்கலை. இங்கே தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சு எக்ஸாக்டாக ஒரு 11:50க்கு க்ளோஸ் வச்சு நிற்கிது மார்க்கெட். ஒரு கேண்டில் நிற்கிறான் க்ளீனாக. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேலே போச்சு. ஓகேங்களா? மேலே போய் ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்தான். அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு புல் பேக் வந்து திருப்பியும் ஒரு 50 பாயிண்ட் கொடுத்தான். ஓகேங்களா? ஆனால் நம்ம இது எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது அவங்கவுங்க டிசிஷன். நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட் என்ட்ரி தான் நம்ம ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணுவோம். இதில் என்ட்ரி எடுத்துகிட்டு இதில் டார்கெட் முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். இன்னொன்று பாருங்கள், நம்ம ஆக்ஷன் க்ரீக்ஸ் பிரகாரம் கால் ஆப்ஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் லோ உள்ள இருக்கிறது, எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகாமல் ஐ உள்ள இருக்குது, ஐ பிரேக் ஆகுது லோ பிரேக் ஆகுதுலாம் என்ட்ரி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். பாருங்கள், இவன் பாருங்கள் எஸ்டர்டே லோ பிரேக்கே பண்ணல. ஆக்சுவலாக வந்தான் கரைஞ்சி வந்து எஸ்டர்டே லோவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான் பாருங்கள். கரெக்டாக அது அட்வான்ஸ் லெவலும் பக்கத்துலேயே இருக்குது. கரெக்டாக சப்போர்ட் எடுத்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டி க்ளீனாக டார்கெட் கொடுக்குறான். இந்த மாதிரி என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஒன்று மார்க்கெட் அந்த மாதிரி சினாரியில் இருக்கும், இல்லை ப்ரீமியம், இல்லை 2 பேருமே சேமாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஆக்சுவலாக இவன் லோவை பிரேக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து லோவை பிரேக் பண்ணால் தான் புட் ஆப்ஷன் ஐயை பிரேக் பண்ணணும். இவன் மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணல, ப்ரீமியம் கால் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணலன்னா புட் ஆப்ஷன் கண்டிப்பாக கரையை தான் செய்வான். இதுதான் லாஜிக்கு, புரிஞ்சுக்கணும் நீங்கள். மார்க்கெட்டு லோவை உடைச்சா புட் ஆப்ஷன் எஸ்டர்டேயை உடைக்கும், பர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் மார்க்கெட் எஸ்டர்டே லோவை தக்க வைக்கிறான், கால் ஆப்ஷன் அவனோட ப்ரீமியத்தை லோவை உடைக்காமல் தக்க வைக்கிறான் அப்படின்னா புட் ஆப்ஷன் கண்டிப்பாக ஐயை தாண்டாது, அங்கேருந்து திருப்பியும் கீழே லோவுக்கு தான் வரும் அப்படின்றது தான் லாஜிக்கு. அது நீங்கள் செக் பண்ணுங்கள். அது ஆப்ஷன் க்ரீக்ஸில் நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் க்ரீக்ஸ் பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் ஆப்ஷன் க்ரீக்ஸ் வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு ப்ரீமியத்தை வச்சு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அது பிரகாரம் தான் எடுத்தோம். ஒரே என்ட்ரி தான் இன்றைக்கி கரெக்டாக போயிடுச்சு மார்க்கெட்டு. ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரியே போதுமானது. சப்போஸ் இது ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம விட்டுட்டுருப்போம். நாளைக்கு காலையில் தான் திருப்பி எடுப்போம். 2வது என்ட்ரியும் நம்ம இன்சைட் மார்க்கெட்டில் ட்ரையே பண்ண மாட்டோம். அது அவங்கவுங்க ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அவங்கவுங்க சைக்காலஜியை பொறுத்து இருக்குது. அவங்க மணி மேனேஜ்மெண்ட் எப்படி ஒரு லாட்டு மணி மேனேஜ் பண்ணியிருக்காங்களா, 2 லாட் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு அவங்கவுங்க ட்ரேட் பண்ணுறவங்க டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அது பிரகாரம் நீங்கள் ட்ரேட் எடுத்தால் தான் பர்ஃபெக்டாக வரும் அது. ஓகேங்களா? இதில் பொறுமையும் நிதானமும் கரெக்டாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 100% வின் பண்ண முடியுன்றதை இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கோம். நம்ம நாளைக்கு வீடியோவில் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.